தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்காக மதுரையில் உள்ள காளைகள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. வீரம் விளைந்த பூமி என்று தமிழகத்தைச் சொல்வார்கள். பண்டைய காலம் தொட்டே தமிழர்கள் வீர விளையாட்டுகளில் தங்களின் புஜபல பராக்கிரமங்களை நிரூபித்து வந்துள்ளனர். தான் வளர்த்த திமிரும் காளையை அடக்கும் வீரனிடம் தன்னையே தாரமாக ஒப்படைக்கும் கன்னிகளும் இருந்தனர். அதன் வழக்காக இன்றும் தொடர்கிறது ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்கு புகழ் பெற்றது மதுரை சுற்றுவட்டார கிராம பகுதிகள்தான். அலங்காநல்லூர், பாலமேடு போன்ற இடங்களில் நடக்கும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நாடு தாண்டி வெளிநாட்டினரையும் கவரும் நிகழ்ச்சி. இதற்கெனவே சுற்றுலா பயணிகள் இங்கு திரளுவர். வழக்கமாக தமிழர்களின் புத்தாண்டாக கருதப்படும் தை மாதத்தில் ஜல்லிக்கட்டுகள் நடக்கும். இதற்காக ஜல்லிக்கட்டு காளைகள் பல இடங்களிலும் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. போட்டியில் பங்கேற்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே இந்த காளைகளுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளித்து வருகின்றனர் காளை வளர்ப்பவர்கள். சத்தான உணவுகள் வழங்குவதோடு தினமும் மண்மேட்டை தன் கூரிய கொம்புகளால் ஆக்ரோஷத்துடன் பாய்ந்து எதிரிகளை வீழ்த்துவதற்கான சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. மாடுபிடி வீரர்களின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்கான சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. கொம்புகள் சீவப்பட்டு திமிரலுடன் பாய்ச்சலுக்கு தயாராகி வருகின்றன இந்த காளைகள். தாத்தா காலத்திலிருந்து 300 காலத்திலிருந்து எங்கிட்ட மாடு வளர்த்துட்டு வராங்க. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிற்காக நாங்கள் மாடு வளர்த்து வரோம். ஜல்லிக்கட்டு வர நடக்கிறதுக்கு ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னுக்கு மாடுகளின் பிறந்தமேவும் மாட்டுக்கு ஊட்டத்தான உணவுகள் கொடுத்து நீச்சல் போட இப்படி மாடு வளர்த்து வரோம். பாரம்பரியமாக தமிழுடைய வீர விளையாட்டாக நடத்தி வரும் ஜல்லிக்கட்டிற்கு கொஞ்சம் அரபு தரப்புல இருந்து கொஞ்சம் ஊக்குவிப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஜல்லிக்கட்டில் அவிழ்த்து விடப்படும் காளைகளை யாரும் அடக்க முடியாவிட்டால் அதை வளர்த்தவருக்கு பெரும் பெருமை. அதேபோல காளை மாட்டை அணைத்து அடக்கி பிடிப்பவர்களுக்கு மாலை மரியாதையுடன் பரிசுகளும் உண்டு. இதற்காக மாடுபிடி வீரர்களும் தங்களை தயார்படுத்தி வருகின்றனர். பல்வேறு பயிற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். 15 வருஷமா மாடு பிடிச்சிட்டு இருக்கேன். தை 3ஆம் தேதி எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்கும். அந்த ஜல்லிக்கட்டுக்கு பல ஊர்ல இருந்து வருவாங்க. நாங்களும் இதுல கலந்து கொண்டு மாடு பிடிப்போம். அதே மாதிரி நான் பல பரிசு வாங்கியிருக்கேன். இப்போ வர தை 3ஆம் தேதி அலங்காநல்லூர்ல நடக்கிற ஜல்லிக்கட்டுக்காண்டி நான் கிரவுண்ட்ல ரன்னிங் போய் உடம்ப நான் ஃபிட்னஸா வச்சுக்கிறணும். அது வாசி நான் ஃபிட்னஸா உடம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஜல்லிக்கட்டுகளின் போது மாடுபிடி வீரர்கள் மட்டுமின்றி பார்வையாளர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய பல்வேறு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் பிறப்பித்துள்ள உத்தரவின்படி ஜல்லிக்கட்டு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இவ்விளையாட்டின் போது நீதிமன்றத்தின் விதிமுறைகள் கடைபிடிக்கப்படும் என்றும் அலங்காநல்லூர் பேரூராட்சி தலைவர் அழகு உமாதேவி குறிப்பிட்டார். உலகப்பற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற உள்ளது. கடந்த ஆண்டை போலவும் இந்த ஆண்டு உச்சநீதி வழிகாட்டுதல்படி சிறப்பாக நடைபெற உள்ளது. அதாவது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்னா என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்களோ அந்த கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்றோம். அஞ்சாத சிங்கம் என் காளை என்று மார்திட்டும் காளையின் சொந்தக்காரர்களும் அதை தவிடுபொடியாக்க காத்திருக்கும் இளங்காளைகளும் ஜல்லிக்கட்டு போட்டியை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர்.